குடும்பத்துல சிக்கனமான பேர் வழினா அது மனைவி, சிக்கலான பேர் வழினா அதுதான் கணவன். வளைகாப்புல மனைவிக்கெல்லாம் சடங்கு சுத்துறாங்களே, கணவனுக்கு எங்கேயாவது சடங்கு சுத்துறாங்களா? அதுக்கு காரணமே நாங்க தானே. கணவனுக்கு சடங்கு ஜென்மம் ஆனால் சுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க தான் ஏற்கனவே ஊரையே சுத்துறீங்களே. கடன் வாங்கினா ஏன் தெரியுமா உங்க பேர்ல வாங்குறீங்க? ஏற்கனவே நீங்க கடங்கார பயல்கன்னு உலகத்துக்கே தெரியும். சொத்து வாங்கினா ஏன் தெரியுமா எங்க பேர்ல வாங்குறீங்க? உன்னையே சொல்லப்போனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சொத்தை விட்டு கொடுக்காமல் கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் திறமையும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனைவிங்கிற உறவுக்கு மட்டும்தான் இருக்கு. நடுவர் அவர்களே, ஃபேமிலி பேக் மாதிரி இருக்கிறவங்க உடம்ப 6 பேக்கா ஆக்கிறதுக்காக ஜிம்முக்கு மாசம் 3000 ரூபாய் செலவு பண்றது கணவன்கிற உறவு. நீங்க எல்லாம் சென்னையில இருந்து மதுரைக்கு வரத்துக்கு ஏசி பஸ்ல வருவீங்க. பட் நாங்க அப்படி கிடையாது. நான் திருச்சியில இருந்து மதுரைக்கு வரத்துக்கு ஓசி பஸ்லயே வந்து இறங்கியிருக்கேன். இப்ப நான் செலவாளியா நீங்க செலவாளியா? இஎம்ஐல வண்டி வாங்க வேண்டியது, இஎம்ஐல கார் வாங்க வேண்டியது, இஎம்ஐல போன் வாங்க வேண்டியது, கடைசி வரைக்கும் லோன் கட்ட முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்களா இல்ல மனைவிங்கிற உறவா? குடும்பத்துல அதிக செலவாளி யாரு, கணவனா மனைவியான்னு கேட்டிருக்கீங்க. நடுவர் அவர்களே, குடும்பத்துல சிக்கனமான பேர் வழினா அது மனைவி, சிக்கலான பேர் வழினா அதுதான் கணவன். வந்ததுல இருந்து எங்க அண்ணன் சொல்றாரு, வளைகாப்புல மனைவிக்கெல்லாம் சடங்கு சுத்துறாங்களே, கணவனுக்கு எங்கேயாவது சடங்கு சுத்துறாங்களா? அதுக்கு காரணமே நாங்க தானே. கணவனுக்கு சடங்கு ஜென்மம் ஆனால் சுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க தான் ஏற்கனவே ஊரையே சுத்துறீங்களே, உங்களுக்கு தனியா சடங்கு வேற சுத்துவாங்களா? ஒரே ஒரு விஷயம்தான், சொத்து வாங்கினா எங்க பேர்ல வாங்குறாங்களாம், கடன் வாங்கினா கணவன் பேரை வாங்குறாங்களாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு, கடன் வாங்கினா ஏன் தெரியுமா உங்க பேர்ல வாங்குறீங்க? ஏற்கனவே நீங்க கடங்கார பயல்கன்னு உலகத்துக்கே தெரியும். சொத்து வாங்கினா ஏன் தெரியுமா எங்க பேர்ல வாங்குறீங்க? உன்னையே சொல்லப்போனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சொத்தை விட்டு கொடுக்காமல் கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் திறமையும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனைவிங்கிற உறவுக்கு மட்டும்தான் இருக்கு. நடுவர் அவர்களே, நாங்களும் அதிகமா செலவு பண்றோம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலி பேக் மாதிரி இருக்கிறவங்க உடம்ப 6 பேக்கா ஆக்கிறதுக்காக ஜிம்முக்கு மாசம் 3000 ரூபாய் செலவு பண்றது கணவன்கிற உறவு. ஆனா நாங்க எங்க உடம்ப கம்மி பண்றதுக்காக மாட்டுத்தாவணில இருந்து சிம்மக்கல் வரைக்கும் நடந்து போய செலவே இல்லாம உடம்ப குறைக்கிறது எங்க மனைவிங்கிற உறவு. உண்மை கைத்தட்டுக்கா. காலையில வாக்கிங் போகும்போது ஒரு டீ, வாக்கிங் முடிச்சிட்டு வந்து ஒரு டீ, டிஃபனுக்கு முன்னாடி ஒரு டீ, டிஃபனுக்கு அப்புறம் ஒரு டீ, பிளாஸ்கில் இவ்வளோடு டீ, மதியானம் ஆஃபீஸ்க்கு போய் 2 டீ, சாயங்காலம் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளோட வடை பஜ்ஜி போண்டாவோட ஒரு டீ, வீட்டுக்கு வந்து மறுபடி ஒரு டீ, 8 மணிக்கு மேலே கடையில் போய் கடைசியாக தண்ணியை சாப்பிட்டு படுக்கிறீங்க. ஆக மொத்தம் தண்ணிக்கு 140 ரூபா செலவாகுது. நீங்க ஒரு நாளைக்கு குடிக்கிற டீக்கு செலவு 60 ரூபா ஆகுது. 140 + 160, ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு ஆகக்கூடிய செலவுல சுயநலமா 180 ரூபா செலவு பண்றது கணவன்கிற உறவு. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. நாங்கெல்லாம் காலைல எதிர்த்து பாத்திரத்தை விளக்கி, பல்ல விளக்கி, வீட்டை கூட்டி, வாசை கூட்டி, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு, இட்லி தோசை சுட்டு வச்சு, வகை வகையா சட்னி சாம்பார்னு செஞ்சு வச்சு, கணவனுக்கும் கட்டி கொடுத்து, பிள்ளைக்கு ஊட்டி விட்டு, புலம்புன்னு நாங்களும் வேலைக்கு கிளம்பி, மதியானம் சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், அவியல்னு அத்தனையும் செஞ்சு வச்சு, மலை மாதிரி குமிஞ்சிருக்க துணியை பூரா அடிச்சு துவச்சி காய வச்சு மடிச்சு வச்சு, பிள்ளைய போய் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வந்து அதுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் அத்தனையும் செஞ்சு கொடுத்து, வீட்டு பாடத்தையும் சொல்லி கொடுத்து, கணவனையும் சரியா 7:30 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமான்னு அத்தனை வகை வகையா கேட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சு, கையோட கையா பாத்திரத்தை விலக்கி வச்சு, வீட்டுல ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய வேலைக்கு ₹1 கூட சம்பளமே வாங்காம உங்க வீட்டுல திறனாளியாக தன்னம்பிக்கையோட நாங்க சுயநலம் இல்லாமல் வேலைக்கு பார்க்கக்கூடிய எங்க பெண்கள் செலவே பண்ண மாட்டோம். உங்களுக்காக உழைச்சி கொட்டக்கூடிய தியாக உள்ளங்கள் நடுவர்களே பெண்கள். நாங்க செலவு பண்றோம். ஒரே ஒரு விஷயம்தான் நடுவர்களே, உண்மையே சொல்லட்டுங்களா? இப்ப எங்க ரவிக்குமார் சார் கிளம்பி வருவாரு. நீங்களும் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரத்துக்கு ஏசி பஸ்ல வருவீங்க. பட் நாங்க அப்படி கிடையாது. நான் திருச்சியிலேருந்து மதுரைக்கு வரத்துக்கு ஓசி பஸ்லயே வந்து இறங்கியிருக்கேன். இப்ப நான் செலவாளியா நீங்க செலவாளியா? இதுல ஆண்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க நடுவர்களே. கோடை விடுமுறையில ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்காக நீங்க எல்லாம் கிளம்பி போனா அதுக்கு பேர் ஸ்டாஃப் டூர்னு சொல்றீங்க. நாங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா ஸ்டாப் டூர்னு சொல்லி உட்கார வச்சிருக்கீங்களே, நாங்க செலவு பண்றோமா நீங்க செலவு பண்றோமாங்கிறத தயவு செய்து யோசிச்சு பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய ரவிக்குமார் சார் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான் நடுவர்களே. இப்ப நாங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து 1000 வேலை பார்க்குறோம். செலவு பண்றோம்னு சொல்றீங்கல்ல, ஒரு 10 அடி தான் இருக்கும் காய்கறி கடை. ஏதாவது ஒரு கருவேப்பிலை வாங்கறதுக்கு கூட
டூ வீலரை எடுத்துக்கிட்டு போறது நாங்களா இல்ல நீங்களா? 10 அடி கூட நடக்காம டூ வீலரை வாங்கிட்டு பக்கத்து இருக்க கடைக்கு போயிட்டு தொந்தியும் தொப்பையுமா வளர்ந்து நிக்கிறது ஆண்கள் தானே தவிர பெண்கள் ஒருபோதும் கிடையாது. நடுவர்களே, இஎம்ஐல வண்டி வாங்க வேண்டியது, இஎம்ஐல கார் வாங்க வேண்டியது, இஎம்ஐல போன் வாங்க வேண்டியது, கடைசி வரைக்கும் லோன் கட்ட முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்களா இல்ல மனைவிங்கிற உறவா? எத்தனையோ வீடுகள்ல உண்மையான விஷயம், சம்பாதிக்கிறவங்கிற பேர்ல கணவன் எல்லாமே ஐபோன் வாங்கி வச்சிருப்பாங்க. சில படிக்காத பெண்களை கட்டின மனைவி எல்லாம் இன்ன வரைக்கும் எத்தனை பேர் பட்டன் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கதை உங்களுக்கு தெரியுமா?